வச்சுக்கோங்க. அதில் வந்து சீரகம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி சீரகத்தை வறுத்து அரைக்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வீக் தேவையான சீரக பொடியும், அதாவது கியூமன் சீட் பவுடர் அண்ட் ஃபீனல் சீட் பவுடர்ஸ் ரெண்டுமே, சோம்பு பொடி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறினோன்னா ட்ரை மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அரைச்சு இப்போ ட்ரை மிக்சரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பாருங்கள், சீரகம் வந்து இந்தளவுக்கு பொடிஞ்சிருக்கணும். ஒரு மரக்கட்டையால் வந்து இந்த ஸ்பூன் எடுத்து இப்படி எடுத்து ஒரு செராமிக் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலி செராமிக் பவுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இல்லை ஏர்டைட் பாக்ஸ் ஏதாவது இருந்தால் கூட போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொடிச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல செராமிக் பவுலில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போதில் எல்லா டிஷ்க்கும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி டப்புன்னு போட்டுடணும். அதுதான் சோம்பு வந்து வறுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பொடி ஐட்டங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சமையல் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இது ஃபினல் சீட்ஸ் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. எப்போயுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, ஸ்டவ்வோடைய ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் கரிஞ்சிராமல் வரும். பார்த்திங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்படி ட்ரை மிக்ஸில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை மிக்ஸில் போட்டு பாருங்கள் நல்லா பொடி ஆயிடுச்சு. ட்ரை மிக்ஸில் போட்டு பொடி பண்ணிட்டோம். இதையே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோப்பு பொடி, ஃபினல் சீட் பவுடர், சோப்பு பொடியும் போட்டாச்சு. நல்லா பொடி பண்ணி சோம்பு பொடி ரெடி. ஃபினல் சீட்ஸ் பவுடர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு செராமிக் பவுலில் போட்டு வச்சு